பிரகடனம் பல்லாண்டு காலமாக நாம் வாழ்ந்து வழிபட்டு வந்த வெடுக்கனாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் இனந்தெரியாத விசமைகளால் இடித்தளிக்கப்பட்டுள்ளது. மனித மாண்புமிகு இழுக்கை ஏற்படுத்தும் இந்த கொடுஞ்செயல் குறித்து தமிழராகிய நாம் சொல்லண்ணா மன உளைச்சலுக்கு அறச்சீற்றத்திற்கும் உள்ளாகி இருக்கிறோம். தமிழரின் இதுபோன்ற தொன்ம பண்பாட்டை பெறசாற்றும் வழிபாட்டு அளிப்புகள் அண்மை நாட்களாக அதிகரித்திருக்கின்றன. எனவே இத்தகைய அளிப்புகளின் பின்னால் நன்கு திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி நிரல் ஒன்றிருப்பதாக ஐயுறுகின்றோம். இந்த தொடர் அளிப்புகள் குறித்து மரபுரிமைகளை பாதுகாக்க வேண்டிய தொல்லியல் திணைக்களம் அமைதி காப்பதும் பௌத்த எச்சங்களை மாத்திரம் பாதுகாக்க நடவடிக்கை எடுப்பதும் கூட தமிழர் மரபுரிமையை அளிப்பிற்கு துணை நிற்பதாகவே கருதுகிறோம். உலகின் தொன்மை இனமொன்றாகிய தமிழர் மீதும் அவர்தம் வழிபாட்டு உரிமை மீதும் நிகழ்த்தப்படும் தொடர் அளிப்பும் கூட தமிழ் பண்பாட்டு இனப்படுகொலையே சைபர் தெய்வ சிலை உடைப்புகளுக்கும் காரணமானவர்களை கண்டுபிடிக்கவோ கைது செய்து விசாரிக்கவோ முடியாத ஒரு நிலை இன்னும் காணப்படுகிறது. இந்த பாராமுகமும் குற்றச்செயல்களை அதிகரிக்கிறது. எமது வழிபாட்டு உரிமையை அளிக்கும் செயற்பாடுகளுக்கு உற்சாகமூட்டுகிறது. ஆகவே எமது வெடுக்கனாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தள்ளி இருந்த சிலைகளை அளித்தவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். நாம் மரபாக வழிபட்டு வந்த கடவுள்களின் சிலைகள் அதே இடத்தில் மீள நிறுத்தப்பட வேண்டும். இதுவரை காலமும் கோயில் நிர்வாகத்தினர் மீது தொல்லியல் திணைக்களத்தால் ஏற்படுத்தப்பட்ட நேரடி மறைமுக இடையூறுகளின் காரணமாகவே எம்மால் நெருக்கடியான வழிமுறைகளை ஆற்ற முடியாமல் போனது. இனிவரும் காலங்களில் இவ்வாறான நடவடிக்கைகள் ஏற்படாத வண்ணம் எமது வழிபாடு உரிமை உறுதிப்பாடு செய்யப்பட வேண்டும். இவ்வாறு எமது பிரசன்னம் ஆலய பகுதியில் குறைந்திருந்தபடியினாலேயே விசமிகள் துணிந்து நின்று தெய்வ சிலைகளை அளித்திருக்கின்றனர். இனிவரும் காலங்களில் எமது ஆலயத்திற்குரிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். எனவே நாம் எவ்விதமான தடைகளுமின்றி எமது கோயிலுக்கு செல்லும் வழிபாடுகளில் ஈடுபடவும் ஆவண செய்ய வேண்டும். இனிவரும் காலங்களில் இதுபோன்ற துர்ச்செயல்கள் நமது கோயிலுக்கும் ஏனைய மதி வழிபாட்டிற்கும் ஏற்படாது என்ற உத்தரவாதத்தினை அரசு தர வேண்டும். ஆலய பரிபாலன சபையினர் வெடுக்கனாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம். எமது சின்னங்களை அழிக்காதே, எமது சின்னங்களை அழிக்காதே, எமது சின்னங்களை அழிக்காதே, எமது ஆலயம் எமது ஆலயம் வழிபாட்டு சுதந்திரம் ஆலய வழிபாட்டுக்கு எமது ஆலயம் எமது ஆலயம் சின்னங்களை சின்னங்களை பஜாரெல்லாம் போகிறேன். எங்கட துண்டை மட்டும் கட் பண்றது நாலம்படி சேரிக்கு விசாரணை போட்டு வணக்கம் கிழக்கம் வணக்கம் கிழக்கம் தமிழர் தாயகம் வணக்கம் கிழக்கம் தமிழர் தாயகம் வெடுக்கனாரிமலை தமிழர் சொத்து வெடுக்கனாரிமலை தமிழர் சொத்து வெடுக்கனாரிமலை தமிழர் சொத்து தொல்லியல் திணைக்களமே வெளியேறு தாயகத்தில் முதல் நிலையில் தொல்லியல் திணைக்களமே வெளியேறு தொல்லியல் திணைக்களமே வெளியேறு தொல்லியல் திணைக்களமே வெளியேறு
உலக நாடுகளிடம் பிச்சை எடுத்து தமிழர் மாநிலத்தில் பௌத்தமயமாக்கலாம். உலக நாடுகளிடம் பிச்சை எடுத்து அழிக்காதே ஜனாதிபதி சரி நான் இது அனுப்புறேன். அது ஜனாதிபதிக்கு இப்பவே கொடுத்திருக்குது. பிரதமருக்கு சரி அதுக்கு நான் அனுப்புறேன். சரி. துரைராசா தமிழ்ச்செல்வன் ஆதிலிங்கேஸ்வர ஆலயத்தினுடைய செயலாளர். எங்களது ஆலயம் அண்மையில் இனந்தெரியாத நபர்களால் இடித்தளிக்கப்பட்டிருந்தது. அதற்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இன்றைய தினம் இந்த கண்டன பேரணியானது எங்களது ஆலய நிர்வாகத்தினால் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது. அந்த ஒழுங்கமைப்பின் ஊடாக எங்களது கோரிக்கையான பிரகடனம் தற்பொழுது மாவட்ட செயலகத்தினுடைய மாவட்ட அரசாங்க அதிபரிடம் தற்பொழுது கையளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோரிக்கையின் முதலாவதாக இருக்கிறது, எங்களது ஆலயம் இடிக்கப்பட்ட ஆலயம் அதே இடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும், பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் உட்பட 4 கோரிக்கைகள் அடங்கிய அந்த மகஜர் தற்பொழுது மாவட்ட செயலாளர் அவர்கள் மாவட்ட அரசாங்க அதிபர்களுக்கும் அதோடு ஜனாதிபதிக்கான அந்த மகஜர் வந்து ஜனாதிபதியினுடைய மேலதிக செயலாளர் அவர்கள் ஊடாகவும் தற்பொழுது வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஊடாக உறுதிமொழி உடனடியாக இதுக்கான நடவடிக்கை எடுப்பதாகவும் இந்த மகஜரில் குறிப்பிட்ட விடயங்களை உடனடியாக கவனம் செலுத்தி அதற்கூடாக நடவடிக்கை எடுப்பதாகவும் மாவட்ட செயலாளரும் மற்றும் ஜனாதிபதியினுடைய மேலதிக செயலாளர்களும் எங்களிடம் தெரிவித்தனர். எனது பெயர் வைரமுத்து பூவாலசிங்கம். நான் வந்து ஆதிலிங்கேஸ்வரர் போஷகராக இப்போ நாங்கள் 8-10 வருஷமாக இருந்து கொண்டிருக்கிறேன். அதுக்கு முதலும் அந்த ஆலயத்தை பரிபாலனம் செய்து கொண்டு வந்தது நாம் தான். இன்றைய எங்களுடைய சென்ற கிழமை இந்த ஆலயத்தை இனம் தெரியாத விஷமிகளாலும் மதவெறி பிடித்தவர்களாலும் ஆக்கிரமிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு இருந்தமையால் இன்றைக்கு அது சம்பந்தமான ஆர்ப்பாட்ட ஊர்வலம் ஒன்று நாங்கள் செய்து தற்பொழுது வந்து அரசாங்க அதிபருக்கும் ஒரு மகஜரை கொடுத்து ஜனாதிபதி அவர்களுக்கும் ஜனாதிபதியின் செயலாளர் ஊடாக அவர்களுக்கும் ஒரு மகஜர் கொடுத்து கிடக்கு. தொல்லியல் திணைக்களம் கலாச்சார அமைச்சுக்கும் ஆகியோருக்கும் நாங்கள் இன்று ஒரு மகஜர் வழங்கப்பட்டிருக்கு. அவர் உடனடியாக இதை அந்தந்த இடத்துக்கு நான் சேர்ப்பிக்கிறேன் என்றும் எங்களுக்கு அரசாங்க அதிபராலேயும் ஜனாதிபதி செயலாளராலேயும் உறுதி வழங்கப்பட்டு கிடக்கு. இதை மிக விரைவில் எங்களுக்கு அந்த ஆலயத்தை திரும்ப இருக்கும் இடத்தில் புனருத்தானம் செய்து பிரதிஷ்டை பண்ணுறதுக்கும் அனுமதியை வழங்க வேண்டும். இனி நாங்கள் அந்த ஆலயத்தை சுற்றி எங்களுக்கு வந்து அந்த ஆலயத்தை நாங்கள் தரிசிப்பதற்கு எங்களுக்கு அதை சட்டபூர்வமாக எங்களுக்கு காணியை வழங்கி அதுக்கு உரிமையை வழங்க வேண்டும் என்றும் நாங்கள் திணைக்களத்திடமும் கௌரவ ஜனாதிபதி அவர்களிடமும் நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். எனவே இனிமேல் என்றாலும் எங்களுடைய இந்து மதத்தையும் இந்துக்களையும் சீண்டாமல் இதுக்குரிய கவனத்தை செலுத்தி இதை ஆக்கிரமித்த அழித்தவர்களை கண்டுபிடித்து அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றும், ஏனென்றால் இதை கிடப்பில் போடாமல் எங்களுக்கு வந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனை எல்லாம் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் போக எங்களுடைய இந்து ஆலயங்களும் காணாமல் ஆக்கப்பட்டு கொண்டு போகின்றது. இதை உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கௌரவ ஜனாதிபதி அவர்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.